ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலி நம் நாட்டின் பலவிதமான ஞானச் சுரங்கங்களில் இருந்து அரிதான பல செய்திகளை நம்முடைய முன்னோர்கள் தங்கள் வாய்மொழியாக சொன்ன பல பாடல்களின் ஆதார அடிப்படையில் நாம் பார்த்து வருகிறோம். எந்த ஒரு செய்திக்கும் அறிவில் சிறந்த தலை சிறந்த ஞானிகளுடைய வாக்குகள் ஒரு ஆதாரமாக இருப்பது அது சுருதி வாக்கியம் என்று சொல்வார்கள். சுருதி, யுக்தி, அனுபவம் என்று இதை வேதாந்த நூல்கள் கூறுகிறது. சுருதி வாக்கியங்கள் சொல்வதை நம்முடைய யுக்தியால் பல விதங்களில் ஆய்வு செய்து இறுதியில் அதை அனுபவமாக பெற வேண்டும். அதன் பிறகுதான் ஒரு மனிதனுக்கு தெளிவு கிடைக்கும். சுருதி வாக்கியங்கள் பல பல விஷயங்களை முடிச்சுகளோடு சொல்லியிருப்பார்கள். அது எந்த மொழியில் இருந்தாலும் ஒரு சொல்லுக்கு பல பொருள். அந்த சொல்ல வந்த ஆசிரியர் என்ன நோக்கத்தில் அதை ஆரம்பித்தார் என்பது ஆழ்ந்து சென்றால் ஒழிய அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த சுருதி வாக்கியங்களை கற்பதற்கு அதில் கற்றுத் தேர்ந்த ஒரு சிறந்த ஒரு ஆசிரியருடைய துணை தேவை. அல்லது இறைவனே உள்ளிருந்து அதை உணர்த்த வேண்டும். பலர் கேட்கிற கேள்வி, குரு என்று இந்த புராண கதைகள் மற்றும் பல திரைப்பட கதைகள், வரலாறுகள் மூலமாக இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒரு மதிப்பீடு பலருடைய மனதிலும் இருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த ஞான குரு என்பவர் எப்போதோ ஒரு நாள் வருவார். அவர் காவி அணிந்திருக்கலாம், சடை வளர்த்திருக்கலாம் என்று இவருடைய மனம் ஒரு கற்பனையில் இருக்கிறது. அவர் வந்து இவர்களுக்கு உடனடியாக இந்த ஞான உபதேசத்தை கொடுத்து விட்டால், இவர் அந்த கணமே இவர் மிக சிறந்த ஒரு ஞான நிலையை பெற்றுவிடலாம் என்று ஒரு ஆழமான கற்பனை, ஆழமான விருப்பம் பலருடைய மனதிலும் இந்த ஆன்மீக வாழ்வில் இருப்பதை நான் உணர்கிறேன். அரிதாக சில ஞானிகள் வாழ்வில் அவ்வாறு சில குருமார்கள் வந்து உபதேசித்தது பல சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இவர்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் கூறுவது என்ன என்றால், இந்த நாட்டில் நடக்கிற அனைத்து செயல்களுமே ஒரு மனிதனுக்கு பல செய்திகளை சொல்லி குறுநிலையில் இருக்கிறது. சம்பவங்கள் அனைத்துமே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது.
அதைத் தவிர குரு என்று வெளியே இருந்து ஒருவர் வருவார் என்று நீங்கள் காத்திருக்கும் காலத்தில் கண்முன்னால் நம்முடைய உலகில் சுருதி வாக்கியங்கள் என்று பல இந்த அச்சுக்கலைகள் வந்ததில் அது நமக்கு ஒரு சிறந்த பயன்பாடு. அனைத்து விஷயங்களும் அச்சிலே ஏற்றப்பட்டு புத்தகங்களாக நம்முடைய கைகளில் கிடைக்கிறது. இவற்றை முறையாக கற்று கணக்கில்லாத நூல்கள் இருக்கிறது. இந்த நூல்களெல்லாம் இப்போது அதை படிக்கிற ஆர்வங்கள் குறைந்து போன காரணத்தால் பலர் அதை பதிப்பிப்பதை விட்டுவிட்டார்கள். சிலர் மட்டுமே அந்த நூல்கள் அழிந்து போகாமல் இன்னும் அதை பதிப்பு செய்து அதை உயிர் வாழும்படி செய்து வருகிறார். ஒரு காலத்தில் இவை பதிப்பில் இல்லாமல் மனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப கருவியில் அனைவருடைய மனங்களிலும் இது பதிய பெற்றிருந்தது. டேப் ரெக்கார்டர் என்று, சிடி, பென் டிரைவ் என்று பல மாற்றங்கள் அடைந்து இந்த சப்த அலைகளை பதிவு செய்து வைக்கிற ஒரு தொழில்நுட்பம் மனிதர்களால் சமீப காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அது பல விதங்களில் உதவி செய்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் அந்த இறைவனால் வைக்கப்பட்டதுதான் இந்த மனம். இந்த மனதிலே எத்தனை மாயங்கள் இருக்கிறது. இந்த மனமே இறைவன்தான் இந்த அனைத்து விஞ்ஞானங்களுக்கும் ஆதார தலைவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறது. இறைவன் வேறு, இது போன்ற கண்டுபிடிப்புகள் செய்பவர்கள் வேறு என்ற ஒரு பேதமான எண்ணங்களும் இருக்கிறது. இறைவன்தான் இவர்களை பயன்படுத்தி பல செயல்களை அந்த காலத்திற்கு ஏற்ப வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படை இரகசியம் இந்த மனதால் உணரும்படியான நிலையில் இல்லாமல் மயக்கம் இவர்களை மூடுகிறது. அது ஒரு தனிப்பகுதி. அவ்வாறு பேசுவதற்கென்றே பலர் இருக்கிறார்கள். என்னிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பேசியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். கண்டுபிடித்ததெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் தான் கண்டுபிடித்தார்கள், நம் நாட்டிலே எதை கண்டுபிடித்தார்கள் என்ற கேள்விகளெல்லாம் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்திருக்கிறேன். அப்போது நான் அவர்களுக்கு கூறிய விளக்கங்கள் என்ன என்றால், ஐயா, உங்களுடைய பார்வையில் இது உள்நாடு, வெளிநாடு, அந்த மொழி பேதங்கள், நிற பேதங்கள் என்று பலவற்றை நீங்கள் கற்பனை செய்து வைத்திருக்கிறீர்கள். பல மனிதர்களும் அவ்வாறே கற்பனை செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த அளவில் இந்த உலகம் அனைத்தும் இறைவனுடைய படைப்பில் இருக்கிறது. இறைவனுடைய படைப்பில் இருக்கிறது, அவருடைய ஆளுகையில் இருக்கிறது. அவருடைய நிர்வாகிகள் அனைத்தையும் கண்காணிக்கிறார்கள். இதற்கு ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் இருக்கிறது. மனம் போனபடி இந்த உலகத்தில் எதுவும் நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது எந்த நாட்டில் யாரை வைத்து வேலையை முடிக்க வேண்டும் என்பதை இறைவன் நன்றாக அறிகிறார். எந்த நாட்டுக்காரர்கள் கண்டுபிடித்தாலும் அவர்கள் இறைவனுடைய படைப்பில் ஒரு அங்கம். அந்த அகில உலகமும் இறைவனுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு நிலையில் இந்த பூமி என்பது மிக மிக சிறிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் உள்ள அனைவருமே இறைவனுடைய ஆளுகையில் இருக்கிற காரணத்தால் அந்த மனதில் இருந்து அதை தூண்டுவிப்பவர் அந்த இறைவனாகவே இருக்கிறார். இது மனிதர்கள் நினைப்பது போல ஏதோ ஒரு கல் காலங்களில் இருந்து ஆரம்பித்து மரப்பட்டைகளை ஒடுத்தி அப்படியே தான் முன்னேற்றம் வந்து இன்று ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பது பொதுவான கண்ணோட்டம். ஆனால் இந்த பல பிறவிகளை அறிந்தவர்கள்
பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னால் சென்று பார்க்கிற ஆற்றல் உடையவர்கள், சூட்சுமமான பார்வை உடையவர்கள். இது போன்ற இந்த சாதாரண விஷயங்களுக்குள் அகப்படுவதில்லை. பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த யுக தர்மப்படி இதை காட்டிலும் மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கள் நம் நாட்டில் இருந்திருக்கிறது. ஆகாய வெளியில் பல உலகங்களிலும் இருந்திருக்கிறது. பொருள்களை இப்போது நாம் முன்னால் தபால் நிலையங்களில் பார்சல் என்று அனுப்புவார்கள் ஒரு பொருளை. இப்போது உலக நாடுகள் எங்கிருந்தாலும், உலக நாடுகளில் எங்கு அது உற்பத்தியானாலும் இன்று நம் வீடு தேடி வருகிறது. எந்த பொருளை போட்டாலும் அதை பார்த்து அனைத்துமே நம்மிடம் வந்து பொருளாக சேர்ந்து விடுகிறது. இதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு யாரும் கற்பனை செய்து பார்த்திருப்பதற்கே வாய்ப்பில்லை. எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பொருள்கள் கிடைக்கிறது என்று இவர்கள் தேடி சென்று அலைய வேண்டியதில்லை. அனைத்தும் தொலைபேசி வழியாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. இப்படி காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பங்கள் மாறுவது போல விண்ணில் உள்ள பல உலகங்களில் இந்த பொருள்கள் எப்படி அனுப்பப்படுகிறது என்றால், ஒரு பொருளை அங்கு இன்னொரு உலகத்திற்கு அதே உலகத்தில் வாழ்கின்ற வேறு ஒரு நபருக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணம் கொண்டால் அந்த பொருள் அங்கு போய் சேர்ந்து விடுகிறது. இன்று மனிதர்கள் மண்ணில் இருக்கிற பல பொருள்களை பலவிதமான அந்த ஆய்வு சாலைகளில் வைத்து அவற்றை உருவாக்கி ஒரு முழு வடிவத்தை கொடுத்து அதற்கான அந்த எனர்ஜிகளை எல்லாம் கொடுத்து இந்த தொழில்நுட்ப அந்த அமைப்புகளை சரியாக வைத்து பல காரியங்களை செய்கிறார்கள். அந்த பொருள்களை உருவாக்குவதற்கு நெடுங்காலம் எடுக்கிறது. இப்படி அந்த நிலை போய்க்கொண்டிருக்கிறது. ஆனால் விண்ணில் இருக்கிற உலகில் ஒரு பொருள் இங்கிருந்து அங்கு போக வேண்டும் என்று இவர் சங்கல்பம் செய்தால் அந்த மூலக்கூறுகளே ஒரு பொருளாக மாறி அந்த நபரிடம் சென்று சேர்ந்து விடுகிறது. இது விண்ணில் உள்ள பல உலகங்களில் நடக்கிற சாதாரணமான செயல்கள். இதை மண்ணில் செய்து காட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இந்த வித்துக்கள் அனைத்தும் இந்த மண்ணில் தான் இருக்கிறது. அதை எந்த விகிதாச்சாரத்தில் கலந்து எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பது இன்று நம்மிடம் இருக்கிற தொழில்நுட்பம். அதற்கு பல கருவிகள் தேவைப்படுகிறது, ஆய்வுச்சாலைகள் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த ஞானம் உணர்ந்தவர்கள், இந்த அணு தத்துவங்களை நன்கு அறிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாமே ஒரு பொருளை உருவாக்குகிறார்கள். அதை சங்கல்ப சிருஷ்டி என்று சொல்வது உண்டு. ஒரு பொருள் வேண்டும் என்றால் அந்த பொருள் அந்த காலத்திலே கிடைக்காத ஒரு பொருளாக இருந்தாலும் இவர்கள் கைகளில் அந்த பொருள் கிடைக்கிறது. அது மாயாஜாலத்தால் நிகழ்த்துவது என்பதும் இதில் ஒரு பிரிவு இருக்கிறது. அது எப்படி என்றால், பொருள்கள் ஏதோ ஒரு அறையில் விலை உயர்ந்த தங்க நகைகள், பட்டு சேலைகள், பலவிதமான நவரத்ன மணிகள் என்று பல பொருள்கள் ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருக்கும். அந்த வைக்கப்பட்ட பொருள்களை விண்ணில் உள்ள பல தேவதா சக்திகளை வசியம் செய்து வைத்திருப்பார்கள். இதில் அந்த விரைவாக செய்கிற அந்த மேஜிக் தந்திர வேலைகளால் சின்ன சின்ன வேலைகள் செய்யப்படும். ஒரு சிவலிங்கத்தை கொடுப்பது,
ஒரு சின்ன வெள்ளி வேலை தருவது, இப்படி கைக்கடக்கமான பல பொருள்களை ஒரு காலத்தில் ஒரு சாமியார் ஒருவர் இந்த பகுதியில் இருந்தார். அவர் மாம்பழத்தில் இருந்து சிவலிங்கத்தை எடுத்து கொடுக்கிறார் என்று அவருக்கு பல பின்தொடர்ந்து செல்பவர்கள் இருந்தார்கள். அது தவிர தேங்காயில் இருந்து எடுப்பது, எலுமிச்சம்பழத்தில் இருந்து எடுப்பது, வாயிலிருந்து எடுப்பது, சிவலிங்கத்தை சின்ன சின்ன ஸ்படிகலிங்கங்களை வாயிலிருந்து எடுக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு விரைவாக செய்கிற ஒரு தந்திர வேலைகளில் இதுவே செய்யப்படுகிறது. இந்த மாம்பழத்தில் இருந்து எடுப்பது என்பதெல்லாம் அந்த மாம்பழங்கள் ஏற்கனவே இவர்கள் கையில் கொண்டு வந்திருப்பார்கள். அதை முன்னதாக மாம்பழத்தை எப்படி உள்ளே வைக்க வேண்டும், மேலே அதை பூசி மெழுக வேண்டும் என்றெல்லாம் அதற்கு பல கணக்குகள் இருக்கிறது. இவர்கள் செய்வதெல்லாம் அவர்கள் கொண்டு வந்த தேங்காயில் செய்வார்கள். புதிதாக ஒரு தேங்காயை கொடுத்தால் அவ்வாறு செய்ய முடியாது. இது மேடையிலே இந்த மேஜிக் நிபுணர்கள் எல்லாம் இதை காட்டிலும் அரிதான செயல்களை செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கென்று அவர்கள் பல பொருள்களை தயாரித்து வைத்திருப்பார்கள். விரைவாக ஒரு மதிநுட்பத்தோடு செய்து மக்களை மகிழ்விக்கிறார்கள். அது அந்த நிலையில் செய்யப்படுவது. இன்னும் சிலர் விண்வெளியில் உள்ள தேவதைகளை பழக்கி இந்த பொருள்களை எடுத்து வர செய்கிறார்கள். அந்த தேவதா சக்திகளை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. அதை எடுத்து வந்து இவர்களுடைய கையிலே கொடுக்கிறது. அது நம்முடைய பார்வையில் தெரியாத காரணத்தால் இவர் ஏதோ ஆகாயத்திலிருந்து பொருளை கொண்டு வந்தார் என்று நினைக்கிற நிலையில் அவ்வாறு செய்தவர்கள் அதிகம். அது அன்றும் இன்றும் பல பகுதிகளிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு செய்தவுடன் மனிதர்கள் பிரமித்து அப்படியே உறைந்து போகிறார்கள். இவையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து அறிய வேண்டிய ஒரு விஷயங்கள். பொருளை பொருளாக உருவாக்குதல் என்பது தனியாக இருக்கிறது. அது உயர்ந்த நிலையில் செய்யக்கூடிய காரியங்கள். மற்றவை யாரோ ஒரு கலைஞன், ஒரு தொழில் வினைஞன் செய்து எங்கோ இருக்கிற பொருளை வாங்கி ஒரு பகுதியில் வைத்து இடம் மாற்றி கொடுக்கிற வேலை. அது கண்ணுக்கு தெரியாத தேவதைகளால் செய்யப்படுவதால் அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்கப்படுகிறது. எடுத்தவுடன் பொருள்களை இதற்கு மேலான தொழில்நுட்பத்தை தெரிந்தவர்கள் ஒரு கல்லை எடுத்து அப்படியே போட்டால் அது இவர்கள் என்ன பொருளாக மாற்ற வேண்டுமோ அந்த பொருளாக அவர்களிடம் சேர்ந்து விடுகிறது. சுவாமி விவேகானந்தர் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வசித்திருந்த போது இப்படி ஒருவரை பற்றி அவருக்கு தகவல் தெரிந்திருக்கிறது. அவர் எந்த பொருள்களை வேண்டுமானாலும் எந்த நாட்டில் உள்ள பொருளை கேட்டாலும் கொடுப்பார் என்று இவருக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லவே அதை சென்று பார்த்து வரலாம் என்று இவர் சென்றிருக்கிறார். ஒரு ஒல்லியான ஒடிசலான அவர் அந்த அமெரிக்க நாட்டுக்காரர். அவர் இவரோடு சிறிது நேரம் பேசிவிட்டு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். பொது சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் அந்த பருவத்தில் கிடைக்காத ஒரு அரிதான ஒரு பழத்தை தருமாறு இவரிடம் கேட்டிருக்கிறார். விவேகானந்தர் அவர் யோக ஞானங்களில் எந்த அளவு உயர்ந்தவர் என்பது அனைவரும் அறிந்தது. சரி என்று ஒரு லேசான புன்னகையுடன்
அவர் ஒரு சால்வை போர்த்து இருப்பார் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. அந்த சால்வையை போர்த்தி கொண்டு அந்த ஒரு சுவரின் மூலை ஓரத்தில் இவர்களெல்லாம் பார்க்கின்ற விதத்தில் தான் போய் நின்றிருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள், ஒரு 10, 15 நிமிடங்கள் அந்த மூலையில் இருந்து நின்றுவிட்டு மீண்டும் வரும்போது இந்த சுவாமி விவேகானந்தர் என்ன கேட்டாரோ அந்த பொருள், அது ஒரு பழம், அந்த பருவத்தில் கிடைக்காது. அது இந்தியாவில் தான் கிடைக்கும். இந்தியாவில் அந்த பருவத்தில் அந்த பழம் கிடைக்காது. அதை கேட்டால் அதை கொண்டு வந்து சில நிமிடங்களில் அவர் கொடுத்து விட்டார் என்பது அவருடைய கடித குறிப்புகளில் இந்த செய்தி இருக்கிறது. அந்த நிலையில் அவர் வியந்து போனார். அவருடைய சிந்தனையை அது தூண்டியது. அவர் மிகச்சிறந்த அறிஞர், மிகச்சிறந்த ஞானி. எப்படி எப்படி பொருள்கள் இந்த அணுக்களில் இருந்து உருவாகிறது, வித்துக்கள், அணுக்கள், வித்துக்களிலே பரமாணு, அணு, பரமாணு என்றெல்லாம் அணுவை நம்முடைய ஞானிகளே பிரித்திருக்கிறார்கள். அணுவுக்கு அணுவாகவும் அந்த அணுவுக்குள் அணு என்ற ஒரு பிரிவே மிக நுட்பமானது. அதற்கு மேலும் நுட்பமாக நீங்கள் எத்தனை விதமாக பிரித்தாலும் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று அவள் பிராட்டியார் கூறுகிறார். அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி என்று இந்த அணு கொள்கைகளை நம்முடைய ஞானிகள் என்றோ கண்டுபிடித்து அதில் என்னென்ன செயல்கள் நடக்கிறது என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், நமக்கு கூறியிருக்கிறார்கள். இதில் இந்த அணுவை துளைப்பது என்ற கருத்தையும் அபை பிராட்டியார் கூறியிருக்கிறார். திருக்குறளுக்கு அவர் அந்த சிறப்பு பதிகம் எழுதும் பொழுது, அணுவை துளைத்து 7 கடலை புரட்டி குறுகத் தரித்த குறள் என்று அணுவை துளைக்கலாம் என்ற கருத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கூறியிருக்கிறார். அதைப்போல அணுவுக்கு அணுவாய், அதற்கு அப்பால் அதை எந்த அளவு மேலும் மேலும் நுண்ணியதாக மாற்றினாலும் அதற்கு அப்பாலும் இந்த இறைவன் இருக்கிறார். அதை வைத்து இவர் செயல் ஆற்றுகிறார். ஆகவே பல வித்துக்களிலும் பல விஷயங்களிலும் இந்த அடிப்படை பொருள்கள், அணு போன்ற பலவிதம் அணுக்களும் ஐம்பூதங்களும் பல பல விகிதாச்சாரங்களில் கலந்துதான் அனைத்து அசையும் அசையா பொருள்கள் இறைவனால் உருவாக்கப்படுகிறது. அவ்வாறு உருவாக்கப்படுவதில் பலவிதமான மானிட தேகங்கள், மனித தேகங்கள், மானிட தேகங்கள், மிருகங்களுடைய தேகங்கள், பறவைகளுடைய உடல்கள், கடல்வாழ் உயிரினங்கள், இப்படி அனைத்துமே இந்த மூல வித்துக்களை வைத்து அந்த மூல வித்துக்களை எப்படி ஒன்றோடு ஒன்று இயற்கையாகவே இணைந்து உருவாகும் விதமாக இறைவன் வைத்து அதை படைப்பு தொழில் என்று செய்கிறார். இதனுடைய அடிப்படை உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த மூல வித்துக்களை எடுத்து வெளிப்புறமாக அதை சேர்த்து அந்த பொருளை உருவாக்கி விடுகிறார். ஒரு மரம் உருவாக வேண்டுமென்றால் விதை, மண், நீர் என்பவை தேவையாக இருக்கிறது. கால இடைவெளியும் தேவையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த காலத்தை கடந்தவர்கள் இந்த மூலவித்தை எடுத்து உடனடியாக அதனுடைய முளைக்கும் தன்மை எப்படி இருக்கிறது என்று பார்த்து சில நாளிகைகளில் அதை மரம் என்ற நிலைக்கு உயர்த்தி விடுகிறார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு நம் நாட்டில் இருந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாகவே பார்க்கப்பட்டு அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நம் நாட்டிலே அவை பிராட்டியார் காலம் முதல் பல புலவர்கள் காலத்திலும் பலவிதமான வாக்கினாலே பல அரிய செயல்களை செய்திருக்கிறார்கள்.
அவை பிராட்டி ஒரு ஊருக்கு செல்லும்போது அங்கே அவருக்கு ஒரு பசி இருந்திருக்கிறது. கம்பர் வாழ்ந்த காலத்தில் அவ்வையும் வாழ்ந்தார் என்று சோழ தேசத்தில் அவர் செல்கிற போது ஒரு வீட்டிலே சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 பெண்மணிகளுக்குள் சண்டை சச்சரவு நடக்கிறது. என்ன ஏது என்று இவர் விசாரித்த போது இருவரும் குறவர் இன பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் ஒரு பலாமரத்திற்கு அவர்களுக்குள் பிரச்சனை உருவாகி ஒரு பெண் அந்த மரத்தை வெட்டிவிட்டாள். அதனால் இவர்கள் இருவருக்கும் சண்டை நேருகிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டு, இதற்காகவா சண்டை போடுவது? என்ன நடந்தது? அம்மா, தாயே, மிக நன்றாக செழித்து வளர்ந்து காய்க்கின்ற பருவத்தில் உள்ள பலாமரத்தை இந்த பெண் அடியோடு வெட்டி சாய்த்து விட்டாள். நான் என்ன செய்வது என்று அந்த பெண்மணி கலங்கினார். அதன் பிறகு நீங்கள் வெகு தொலைவு நடந்து வந்திருப்பது போல் தெரிகிறது என்று அந்த பெண்மணியிடம் இருந்த கூளை கரைத்து ஒரு 2-3 ஆழாக்குகள் பருகும்படி கொடுத்திருக்கிறார். அதை உண்ட அந்த அவை பிராட்டியார் இவர்களுக்குள் பிரச்சனைக்கு காரணமான இந்த பலாமரம் மீண்டும் தழைப்பதற்காக ஒரு பாடலை பாடினார். கூரிய வாளால் குறைபட்ட கூன்பலா ஓரிதழாய் கன்றாய் உயர்மரமாய் வண்டுபோல் கொட்டையாய் வன்காயாய் தின் பழமாய் பண்டுபோல் நிற்க பலா என்று ஒரு பாடலை பாடுகிறார். கூரிய வாளால் வெட்டுப்பட்டு போன இந்த பலாமரம் ஓரிதழாய் கன்றாய் உயர்மரமாய் பண்டுபோல் கொட்டையாய் பின் காயாய் பழமாய் பண்டுபோல் நிற்க பலா என்று இவர் சொல்ல சொல்ல ஓரிதழாகிறது, கன்றாக மாறுகிறது, உயர் தருவாக மாறுகிறது, பூக்கிறது, பூக்காமலே காய்ப்பது பலா. இந்த மரங்களில் பல மரங்கள் பூத்து காய்க்கும். இந்த பலாமரம் பூக்காமலே காய்க்கிற ஒரு மரம். அப்படியே காயாக காய்த்துவிடும். அதுபோல் வண்டுபோல் கொட்டையாய் வன்காயாய் தின் பழமாய் பண்டுபோல் நிற்க, முன்பு போல இந்த பலா நிற்க வேண்டுமென்றால் எந்த அளவு அந்த பலாமரம் இருந்ததோ அந்த அளவு பலன் தரும் விதமாக காய் காய்த்து பழுத்து தொங்குகிற நிலையில் அந்த பலா மீண்டும் உயிர் பெற்றது என்பதை வரலாற்று பூர்வமாக நம்மால் அறிய முடிகிறது. இவ்வாறு இந்த ஒரு கூழுக்கு பாடினார் என்ற செய்தியை அறிந்து சோழ மன்னன் அவை பிராட்டியாரை மரியாதை செய்கிற போது கம்பர் ஒரு குழுக்கெல்லாம் பாடுவதா என்று கம்பருடைய மனப்பாங்கு வேறு விதமாக இருந்தது. அவ்வாறு அவர் சற்று ஒரு கேலிக்குரிய விதமாக அதை பார்த்தவுடன், "ஓலைப்பலா தழைக்கப் பாடினேன் குறமகளும் மூளக்கு உழக்கு தினை தந்தாள் சோழாகேள் ஒப்புக்கும் பாடி பொழிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் எந்தன் உளம்" என்று இந்த கம்பருடைய எண்ணத்தை தெரிந்து கொண்டு அவை பிராட்டியார் இவ்வாறு ஒரு பலாமரம் தழைக்கும்படியாக பாடினேன். அவள் அந்த கோளையும் கொடுத்து தினையையும் கொடுத்தாள். தினை மாவையும் 3 ஆழாக்கு தினை மாவும் தந்தாள். அதனால் சோழா கேள் ஒப்புக்கும் பாடி, இந்த கோளுக்குத்தான் பாடுவேன் என்று அல்ல, ஒப்புக்கும் பாடி பொழிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் எந்தன் உளம் என்று கம்பருக்கு அறிமுகமாக
பதிலை கூறினார் என்று இவருடைய வாழ்விலே வருகிற பல செய்திகள். அவ்வாறு இந்த செய்தியை சாதாரணமாக ஏதோ ஒரு பாடலை பாடினார், அது நடந்ததோ நடக்கவில்லையோ என்று மனித மனம் அதை நம்புவதில்லை. மனிதர்கள் கண்முன்னால் செய்யக்கூடிய சில மாய வித்தைகளை நம்புகிறார்கள். நம் நாட்டில் பலவிதமான சான்றுகளோடு பாடல்களாக இன்றளவும் இருக்கிற இந்த செய்திகள் அந்த அளவு இந்த மனித மனதில் ஆழமாக பதிவதில்லை. பதிந்தாலும் அது பலருடைய போதனைகளால் இவையெல்லாம் அசாத்தியம், இவற்றை கண்டுபிடிப்பதற்கு என்று சிலர் இருக்கிறார்கள், அவர்களால் மட்டுமே முடியும் என்ற ஒரு கருத்து பரவலாக மனித மனதிலே ஆழமாக வேரூன்றி போன காரணத்தால் நம் நாட்டில் செய்த பல விஷயங்கள் இந்த ஆய்வு பட்டறைகளில் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அவை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என்று புறந்தள்ளப்படுகிறது. அன்றும் இன்றும் அதுதான் நடக்கிறது. ஆனால் நம் நாட்டு ஞானிகள் மற்றவர்களை காட்டிலும் மிக மிக ஆழமான நிலைக்கு சென்று பல பொருள்களை, அந்த மூலக்கூறுகளை ஒன்றிணைப்பதிலிருந்து உடனடியாக அந்த பலனை பெறுகிற அந்த வித்தையை அறிந்திருந்தார்கள். இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டில் எவர் எதை செய்தாலும் நம் நாட்டிலே ஞானத்தை ஆய்வு செய்து கொடுக்கிறார்கள். இது உலக நாடு முழுவதும் செல்கிறது. இங்கே ஞானம் விளைகிறது, அங்கே விஞ்ஞானம் விளைகிறது. இது எங்கு வேண்டுமானாலும் இறைவனால் அனுப்பப்படலாம். காரணம், அனைத்திற்கும் உரிமையாளன் அந்த இறைவன்தான். ஆகவே இதில் வித்தியாசங்களும் பேதங்களும், அவர் அதை கண்டுபிடித்தார், நாம் எதை கண்டுபிடித்தோம். பூமியிலே எல்லையை வகுத்து கொண்டவர்கள் மனிதர்கள். பூமியிலே மனிதர்களை பிரித்து கொண்டவர்கள் மனிதர்கள். இதில் கணக்கில்லாத பல அடுக்குகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள். ஆனால் இறைவனுடைய பார்வையில் அவ்வாறு எதுவுமே இல்லை. இப்படி இந்த உலக வாழ்வின் இரகசியார்த்தங்கள் அதிகமாக இருக்கிறது. கடந்த பதிவில் பூர்வ ஜென்ம நினைவு, அவற்றில் என்னுடைய அனுபவங்கள் என்று ஒரு சிலவற்றை நான் கூறியிருந்தேன். அந்த பூர்வ ஜென்ம நினைவு என்பது சற்று விசித்திரமாகவும் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம். காரணம் என்ன என்றால், ஆழ்ந்த அதில் சிந்தனையும் ஆர்வமும் இல்லாத காரணத்தால் அது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ஞான நிலையில் ஆழ்ந்து கவனித்தவர்கள், இந்த வாழ்விலே வருகிற பல மனிதர்கள் பூர்வ ஜென்ம தொடர்பில் உள்ளவர்கள்தான் என்ற இரகசியத்தை அறிவதில்லை. இங்கு எந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்க வேண்டும் என்பது நம்முடைய நிச்சயத்தில் இல்லை. அவை பூர்வ ஜென்ம தொடர்பால் தான் நிகழ்கிறது. அது தவிர எத்தனை உடன் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும், எத்தனை சுற்றத்தார்கள் இருக்க வேண்டும், யார் யாரெல்லாம் நண்பர்களாக வந்து உதவ வேண்டும், யார் யாரெல்லாம் இடையூறுகள் செய்ய வேண்டும் என்று அனைத்துமே திட்டமிடப்பட்டது. இவர்களெல்லாம் முந்திய ஜென்ம தொடர்பு உடையவர்கள் என்பதை இந்த மனம் முற்றிலும் உணர்வதில்லை. யாரேனும் சொல்லி உணர்ந்தால் சில நொடிகளில் அவை மறந்து போகிறது. இது இறைவனை வைத்த இந்த மறைப்பு, மறதி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த மறப்பு, நினைப்பும் மறப்பும் இல்லாவிட்டால் மனிதனுடைய வாழ்வு முற்றிலும் தடுமாறி போகும். எப்படிப்பட்ட நினைவுகளையும் மறக்கிற ஒரு தன்மை இறைவன் மனிதர்களுக்கு வைத்திருக்கிறார். அவ்வாறு இந்த மறப்பு, மறைப்பு என்ற இந்த இரண்டு இருக்கிற காரணத்தால் இந்த நாடகம் ஒழுங்காக செல்கிறது. எவற்றையும் மறக்க முடியவில்லை, எதுவுமே மறையவில்லை என்றால் இந்த நாடகம் ஒரு ஒழுங்காக நடக்காது. அதனால் இப்போது நமக்கு வந்திருக்கிற பகைவர்களோ, நண்பர்களோ, உதவி செய்கிறவர்களோ, சம்பவங்களோ அனைத்துமே முந்திய ஜென்ம தொடர்புதான்
என்பதை கூற நான் விரும்புகிறேன். எதுவுமே இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு அத்தியாய தொடர்பு அல்ல. பல அத்தியாயங்கள், பல பல உடல்களை எடுத்திருக்கிறது இந்த ஜீவன். விலங்கு நிலையிலிருந்து வரும், பறவை நிலையிலிருந்து வரும். மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் மனித ரூபத்தை அடைவார்கள். அவருடைய முந்திய பிறவியை கவனித்து இந்த பிறவியையும் கவனித்தால், ஜாதகத்தோடு அவற்றை பார்த்தால், இவர்கள் எத்தனை பிறவி மானிடராக பிறந்திருப்பார்கள், அல்லது பல உயிரினங்கள் இருந்து தற்போதுதான் மானிட பிறவிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை ஜோதிடத்தின் வாயிலாகவும் அறிய முடியும். இந்த ஞான திருஷ்டி என்ற ஒரு நுட்பமான பார்வையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு அறிந்து கூறிய ஞானிகள் நம் நாட்டில் பலர் இருக்கிறார்கள். அதனால் இந்த பூர்வ ஜென்மம் என்பது கடந்து போன ஒரு ஜென்மத்தை எடுத்து சொல்வதால் ஏற்படுகிற பிரமிப்பு, தற்போது நடப்பதே ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பால் நடக்கிற ஒரு நாடகம். ஒன்றை ஒன்று சேர்ப்பது, பிரிப்பது என்பதெல்லாம் இறைவனால் நடக்கிறது என்று ஞானிகள் தெளிவாக கூறுகிறார்கள். ஊட்டுவிப்பானும் உறக்குவிப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் முயன்ற வினை கூட்டுவிப்பானும் இருவினை பாசக்கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். உணவை ஊட்டுவிப்பது என்பது, ஊட்டுவித்தல் என்பது உணவுக்கு மட்டுமல்ல, வினைப்பயன்களை ஊட்டுவிப்பான். நல்வினை தீவினைகளை, அந்த பலன்களை ஊட்டுவிப்பானும் உறக்குவிப்பானும் அந்த நல்வினை தீவினைகளுடைய வேகத்தை குறைத்து அதை உறக்க நிலைக்கு சென்று கொண்டு செல்பவரும், இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டுவிப்பானும் இந்த உலக நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும், அந்த சந்திப்புகள், உறவு, பகை என்று இவனுக்கு என்ன வினை அனுபவம் இருக்கிறதோ அதை பொறுத்து இந்த செயல்களை மூட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் அதில் அவர்களை ஈடுபடுத்துபவனும், முயன்ற வினை கூட்டுவிப்பானும் இவன் எடுத்த செயல்களை நிறைவேற்றி தருகிறவனும், இருவினை பாசக்கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும். அவர்கள் மனிதர்களை இறைவன் ஆட்டுவிக்கிறார் என்றால், அவன் செய்த நல்வினை தீவினைகளை ஒரு கயிறு போல இந்த உடம்பை வைத்து கொண்டு இந்த உடலாகிய பொம்மையை ஆட்டுவிப்பானும் ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தே என்று மிக தெளிவாக கூறுகிறார். அப்படி இவையெல்லாம் இந்த பூர்வ ஜென்ம தொடர்புகளால் தான் இந்த மானிட வாழ்வு மீண்டும் மீண்டும் தொடர்ந்தே வருகிறது. மானிட பிறவி அல்லது விலங்கு நிலைக்கு செல்லுதல், விலங்கு நிலையிலிருந்து மானிடராய் செல்லுதல், மானிடரிலிருந்து மேலான விண்ணுலக வாசிகளில் பல பிறவிகளை பெறுதல் என்று இந்த சக்கரம் ஓயாது சுழன்று கொண்டிருக்கிறது. இப்படி இதனுடைய மூலத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தவர்கள்தான் உன்மத்தர்களாக இருக்கிறார்கள். உலகத்தார் அவர்களை உன்மத்தர்கள் என்று நினைக்க, இவர்கள் வேறு ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டு பல காட்சிகளை காண்கிறார்கள். பல அதிசய காட்சிகளை காண்கிற காரணத்தால் இந்த புற உலகில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியும் இவர்களுக்கு ஒரு அதிசயமாக தெரியாது. இவருடைய கண்ணோட்டம் வேறு விதமாக இருக்கிறது. இறைவனுடைய அந்த நிர்வாக ரகசியங்களை பற்றியே சிந்தித்து கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிற மனம் இந்த உலகில் நடக்கிற எந்த செயலுக்கும் அதிர்ச்சி அடையாது. காரணம் கூர்ந்து கவனித்தால் அந்த செயலை நிகழ்த்துவதற்கு என்று பல கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருப்பதை அறிய முடியும். பல இயற்கை வினோதங்கள் இந்த மண்ணிலே மறைந்தும் கிடக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில், சற்று வசதியான குடும்பத்தில் ஒரு பெரியவர் ஒருவர் இருந்திருக்கிறார். அவருக்கு இயற்கையில் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருந்த காரணத்தால் அவருக்கு இந்த ஞான ஈடுபாடு வந்திருக்கிறது. அவர் குடும்பத்தார்கள் சற்று அதிகமான நபர்கள்.
இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு, ஒரு பண்ணை வீடு போன்ற ஒரு வீடு. அதன் மாடியில் இவர் பெரும்பாலும் பலரிடம் பழகுவதில்லை. அந்த மாடியில் இந்த பிரம்பு நாற்காலி போன்றவற்றில் அமர்ந்து கொண்டு பல நூல்களை எழுதிக் கொண்டு அவர் இருந்தார் என்பது நம்பகமான தகவல். அதை பார்த்தவர்கள், அவரை சந்தித்தவர்கள் கூறியது அந்த வட்டாரவாசிகளால் விசாரித்து தெரிந்து கொண்டது. இவர் வாழ்வில் என்ன நடந்தது என்றால், இவர் மாடியில் ஒரு நிலை கண்ணாடி மாட்டி வைத்திருக்கிறார். அந்த நிலை கண்ணாடியில் இவர் திருமந்திரத்தில் மிகச்சிறந்த ஈடுபாடு உடையவர் என்று கூறினார்கள். அவர் காலையில் எழுந்து போய் அந்த கண்ணாடியை பார்த்தால், அந்த கண்ணாடியில் ஒரு திருமந்திர பாடல், அதற்கான பொருள் இவை இந்த கண்ணாடியில் அவருக்கு தற்போது நாம் மொபைல் ஃபோனில் பார்ப்பது போல இந்த கண்ணாடியே அந்த தொழில்நுட்ப கருவியாக மாறி வான்வெளியில் இருக்கிற அந்த பாடலும் கண்ணாடியில் தெரிகிறது. அந்த பாடலுக்கு யார் எழுதிய பொருள் இவருக்கு தெரிந்தது என்பது நம்மால் உணர முடியவில்லை. அந்த பொருள் இவற்றை பார்த்து பார்த்து இவர் இதை ஒரு நூலாக செய்திருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது. ஆர்வமுடையவர்கள் அந்த பகுதியில் உள்ள பல மனிதர்கள் மூலமாக அதை விசாரித்த போது அது உண்மை என்றும் அவ்வாறு நிகழ்ந்தது. அவர் அதை புத்தகமாக ஆக்கினார். வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. இது ஏதோ சும்மா ஒரு உன்மத்த நிலையில் இவர் ஏதோ பிதற்றுகிறார் என்று அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த செயல்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து பல ஊர்களுக்கு சென்று விட்டார்கள். தற்போது அங்கு எவரும் இல்லை. நான் கேட்டேன், ஒரு பதிப்பாவது ஒரு நூல் கிடைக்குமா என்று சிறிய கிராமம், விசாரித்து வாருங்கள் என்று கூறினேன். அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே அங்கு இல்லை. ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அவர் ஒரு விசித்திர மனிதர். அவர் சமாதியாகிற அவருடைய சமாதியெல்லாம் அவர்கள் புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பினார்கள். இந்த இடத்தில் அவர் சமாதியானார், அவையெல்லாம் இருக்கிறது. ஆனால் குடும்பத்தார்கள் எங்கோ சென்று விட்டார்கள். ஒரு பதிப்பு கூட அந்த நூல்களெல்லாம் வாங்குவார் இல்லாமல் அப்படியே போய்விட்டது என்ற ஒரு தகவல் பல ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்தது. இப்படி இறைவன் இயற்கையில் வைத்திருக்கிற வினோதங்கள், மிகப்பெரிய தொழில்நுட்பங்களின் ஒரு சிறிய பகுதி இது. இப்படி ஆய்வு செய்து பார்த்து கொண்டே சென்றால், இயற்கையிலே ஒரு பொருளை உருவாக்கி தந்தது விவேகானந்தருடைய காலத்தில். அவர் பொருளை உருவாக்குகிறார். இவர் விண்வெளியில் உள்ளவற்றை கண்ணாடியிலே, திரைப்படம் போல கண்ணாடியிலே அவருக்கு அந்த வான்வெளி பதிவுகள் அப்படி அவருக்கு தோற்றமளிக்கிறது பொருளோடு. இந்த அடிப்படையில் தான் நான் கடந்த பதிவில் கூறியிருப்பேன், திருமந்திரத்தின் நுணுக்கமான பல செய்திகள் என்னுடைய ஒரு பிறவியில் சொல்லப்பட்டது. இப்படி அந்த பிறவி நினைவுகள் நம்மோடு தான் சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தில் இருந்து எடுக்கலாம். இவை வேறு ஒரு பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த இறைவனுடைய நிர்வாகத்தின் இந்த மாய பொதிர்களில் மனதை நுழைக்க தொடங்கினால் இது எல்லையில்லாமல் போய்கொண்டே இருக்கும். இந்த இறைவனுடைய நிர்வாக ரகசியங்களை தெரிந்துவிட்டால் அனைத்துமே இறைவன்தான் செய்கிறார் என்ற உணர்வு வந்த பிறகு இதில் அதிசயம் என்பது இருக்காது. இதில் எதையும் பிரமித்து பார்க்கிற நிலையும் இருக்காது. ஆரம்பத்தில் அனைவருக்கும் பல எண்ணங்கள், மனச்சலனங்கள் இருப்பது இயற்கை. ஒரு நிலைக்கு வந்து தெளிந்த பிறகு மௌனமே எஞ்சி நிற்கும். இதில் எதற்கும் அதிசயப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ எந்த முகாந்திரங்களும் இல்லை. காரணம், யாருடைய கட்டுப்பாடும் சுதந்திரத்திலும் இந்த பிரபஞ்சம் இயங்கவில்லை.
இதை இயக்குவதற்கு என்று நிர்வாகிகள் இருக்கிறார்கள். சிறு அசைவு என்றாலும் அந்த நிர்வாகிகளால் தான் அசைக்கப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது என்பதுதான் இன்று நான் சொல்லக்கூடிய உங்களோடு பகிர விரும்பிய செய்தி. இதுதான் அடிப்படை. இதில் அநேக விதமான சம்பவங்கள் இருக்கிறது. அந்த சம்பவங்கள் சிலவற்றை சொல்லி அந்த இறை நிர்வாகத்தை நம்முடைய மனதிற்கு புரிய வேண்டும் என்று உண்மை நிகழ்வுகளோடு நான் இவற்றை கூறுகிறேன். அதிகமாக கூறிக்கொண்டே போகலாம். அனைத்துமே இறைவனுடைய நிர்வாகத்தில் தான் நடக்கிறது. அதில் நம் நாட்டில் நடந்த பலவிதமான செய்திகள் மனித கற்பனைக்கே எட்டாத அந்த மூலக்கூறுகளால், வாக்கினால், ஒரு பாடலினால், ஒரு சொல்லினால் ஒரு பொருளை உருவாக்குதல், ஒரு மரத்தை மீண்டும் உருவாக்குதல் என்பது எந்த நாட்டிலும் செய்து சாதிக்க முடியாத செயல் நம் நாட்டில் எளிதாக செய்யப்பட்டிருக்கிறது. அவை பிராட்டியார் அதற்கு எந்த ஒரு ஆய்வு சாலைகளும் அவர் சென்று நாடி செல்லவில்லை. மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. வெட்டி அடியோடு சாய்க்கப்பட்ட மரம் அது ஓர் இதழாகிறது, கன்றாகிறது, உயர் மரமாகி அப்படியே வருகிறது என்றால், இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு சாதாரணமாக இந்த மனம் புறந்தள்ளி சென்று விடுகிறது. ஏதோ பாடினார், அந்த காலங்களில் எழுதி வைத்தார்கள், இது நடந்ததோ நடக்கவில்லையோ என்ற அவநம்பிக்கையில் நம் நாட்டு விஷயம் என்றால் இந்த புழக்கடை வேம்பு மருந்துக்கு உதவாது என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் நம்முடைய வீட்டு புழக்கடையில் தான் இருக்கிறது, இந்த வேம்பில் என்ன பெரிய மருத்துவ குணங்கள் இருந்துவிடப் போகிறது என்ற ஒரு மனப்பாங்கு நம் நாட்டில் தானே நடக்கிறது. நம் நாட்டில் அநேகம் மூடநம்பிக்கைகள் என்றே போதிக்கப்பட்டது. இங்கு உயிர்ப்பான சொல்லுக்கு உயிர் இருக்கிறது என்பதை நிரூபித்தது நம்முடைய நாடு. ஒரு சொல் சொன்னால் அந்த சொல் உருக்கொள்ளும். அது முதலில் கருக்கொள்ளும். அந்த சொல் கருக்கொண்டு அதன் பிறகு உருக்கொள்ளும் என்பது மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தின் உயர்ந்த நிலை. அதுதான் பல பாடல்களாக, ஆசீர்வாதங்களாக, வரமாக, சாபமாக, பலவாக அது நடந்து கொண்டிருப்பதெல்லாம் இந்த ஒரு சொல்லின் ஒலியால் வருகிற இந்த தொழில்நுட்பங்கள். இந்த ஒலியால் உருவாக்குதல், அழித்தல், உயர்த்துதல், தாழ்த்துதல் என்று பல செயல்களை செய்ய முடியும் என்பதை நம் நாட்டில் பலர் நிரூபித்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு அறிஞரான வள்ளுவர் பெருமான் ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும் என்று கூறுகிறார். பகைவர்களை அடக்கவும் நல்லவர்களுக்கு உதவி செய்யவும் ஒரு மனிதனுக்கு ஆற்றல் வருகிறது. அது எதனால் வருகிறது என்றால், தவத்தால் இவற்றை செய்ய முடியும் என்று அவர் அதை உறுதி செய்கிறார். தொல்லை செய்கிற பகைவர்களை அடக்கி வைக்கவும் ஒரு சொல்லால் முடியும். அதே சொல்லால் தனக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்து உயர்த்தவும் முடியும் என்பது தலைசிறந்த அறிஞரான வள்ளுவர் பெருமானால் கூறப்பட்டது. இவ்வாறு பல செய்திகள் இருக்கிறது. மேலும் பலவற்றை பார்க்கலாம். நன்றி.